அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒரு பெண் சொல்லும்போது சினிமா துறையே எப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம் நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற எவனும் அப்படி செய்ய மாட்டான். சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துட்டு வந்து சினிமா தான் உயிரினம் பண்றவன் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்க நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான ஆளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவில் இப்படித்தானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனையோ நடிகைகள் இங்க எல்லாரும் சகோதர பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குனருக்கு வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குனர்கள் வளர்த்துட்டு அழகு பார்த்துருக்காங்க. அதுக்காக இங்க நான் ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்ல சில இருக்கு. அவன் சினிமாக்கான இல்லை. முதல்ல சினிமா தொழில் பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணானா அவன் சினிமாக்கு சொல்லுங்க வைக்க பாருங்க. முதல்ல இன்னொன்று, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பறிவு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணு சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது. தொலைச்சிருவா. இன்னைக்கு எவ்வளவு மீடியாக்கள் அவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னதுல ஒன்னே ஒண்ணு, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவணை மேடம் பேசுனதுல நான் வரவேற்கிறேன். இங்க எங்கேயோ போய் அந்த அவுட்ல இருப்பான் சார். இங்க சரியான உங்கள் சரியான வழிகாட்டிய பாருங்க. இங்க தவறான வழிகாட்டிக்கு பாத்தீங்கன்னா தப்பான வழியத்தையும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பத்தி சேர்த்துடுங்க. நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழிச்சு யாரும் 2-3 பேர் ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்க வந்தது. இன்னைக்கு லாவணிய படம் பேசுறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டு இருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்படின்ட்டு ஒட்டுமொத்தமா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க பேசுறது வேற, மாஸ்டர் பேசுறது வேற. ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்ப நாளைக்கு எத்தனையோ திருமண பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை, இது யாருக்கு பயன்படக்கூடாதான் சொல்றேன். பெண்கள்லாம் வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனா நீங்க சரியான ஆள்கிட்ட போங்க. உங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம் வழிகாட்டணும். நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். இந்த பிஆர் மூலியமா போங்க, இந்த மேனேஜர் மூலியமா போங்க, இந்த மாதிரி இயக்குனரை பாருங்க. எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ் போடுறாங்க, சினிமா சம்மந்தமே இல்லை. அவன் 10 பேர் பணத்தை வசூல் பண்ணிங்க பண்ணுவாங்க. அங்கேயும் மாட்டிக்கிட்டு சிரளிஞ்சா ஒட்டு சினிமா நீங்க எப்படி சொல்ல முடியும்? சினிமா ஒரு மிகப்பெரிய சக்திவான சாதனம். சினிமாவில இருந்தா பல முதலமைச்சர் வந்திருக்காங்க. கலைஞர் ஒரு சினிமாக்காரர், எம்ஜிஆர் சினிமாக்காரர், ஜெயலலிதா சினிமாக்காரர். இங்கிருந்து அத்தனை ஒரு ஆளுமையா வந்திருக்கு. அப்படிப்பட்ட சினிமா இங்க சில ஒரு ஒரு எப்படி சொல்றதுல அவர் சாபக்கேட்ட சிலதெல்லாம் லாவணி எல்லாம் பேசுறோம் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க. உண்மையிலேயே அவங்க பேச்சு பக்குவம் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுறாங்க. ஆள் மனது அவங்க பேசுறது மேடை பேச்சு இல்லை, அக்கறையோட பேசுறாங்க.
நம்ம அந்த சில ஆள் சொல்லும்போது நம்ம நானும் பதில் சொல்லாமல் இருந்ததுன்னா அது உண்மையாக போயிடும். அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் அமைதியாக போயிருந்தேன்னா இப்படிதான் போல இருக்கு, கேட்டு பேர சும்மா இருந்தாரு, பேசி கேட்டுட்டு மாசு சும்மா இருந்தாரு, சுரேஷ் சும்மா இருந்தாருன்னா சினிமா அற்புதமான தொழில், சினிமா ஆரோக்கியமான தொழில், சினிமா சக்தி வாய்ந்த தொழில். சினிமாவில் பல நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துகள், பாசம், அன்பு, காதல், பக்தி எல்லாத்தையும் மக்கள் கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில். சில குறைகள் இருக்கும், சேலையிலோட கரை இருக்கு, அது கரைங்கிறது அது அழகா பார்க்கணும். சிலதை இது கரை இருக்கு, சேர செலுத்தக்கூடாது. எல்லாத்துலயுமே பயிரும் சொல்ல மாதிரி தான் நிலவில் கலந்து சொன்னார்ல, நிலவுல ஒரு சின்ன சேடு இருக்கும். அக்கா நிலம் வந்து இருட்டு இல்லை, அதுல சில புலிகள் இருக்கும். சினிமா துறை மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறை விடுங்க, நான் எல்லாருக்கும் சினிமா துறை போக்கஸ் தெரியுது. இன்னைக்கு ஆசிரியர் மாணவிகிட்ட பள்ளி தொழில் பண்ணலையா? பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி ஒருத்தன் கற்பழிக்கலையா? காதல் பேர்ல காதலியே 4 பிரின்சிபல் சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா? சினிமா துறைங்க கற்பழி பண்ணிருக்கா? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. எவனாவது இந்த டேரக்டர் ஹீரோ கற்பழிச்சான், இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்திருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது தப்பு தான். சில நேரங்கள் அப்படி கேட்டா தீர்க்கவா முடியாது போயிருக்க, இல்லையா அவன் அடையாளம் காட்டிடுங்க. இங்க சமூகத்துல எங்கெங்க என்னென்னமோ நடக்குது, அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லைங்க, அந்த அளவுக்கு சினிமா இல்லை. சில குறைகள், அந்த குறைகளையே இதான் சினிமா காட்டிக்கிறாங்க. சினிமா அற்புதமான தொழில், நல்லவங்க திறமையானவங்க வாங்க, தயவுசெய்து தப்பா நடத்துக்கு போயிடாதீங்க, தப்பா மாட்டி நீங்க சீலிச்சிட. எவ்வளவு நன்றி, வணக்கம்.